ஸோ ரீசெண்டாக நான் என்னோடய பேஜில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் புக்கில் வந்து ஒரு சில வரிகளை ஷேர் பண்ணியிருந்தேன். ஷேர் பண்ணி ஸ்டில் உமனுக்கு வந்து இட் இஸ் கோயிங் ஆன் அண்ட் ஒய் அப்படிங்கிற போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக அந்த புக்கு வந்து த கிமு கிபி ரிட்டன் பை மதன். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரைட்டர். சுஜாதாக்கு அப்புறமா வந்து இவரோட புக்ஸை வந்து நான் தேடி தேடி கலெக்ட் பண்ண ஒரு ரைட்டர். இவரோட புக்ஸிலோட த வே எனக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா, ஹீஸ் அந்த ஒரு அவர் எழுதுகிற விதம் எனக்கு அப்படியே ஒரு மூவி பார்க்குற மாதிரி, இல்லை அந்த ஒரு லொக்கேஷனில் நான் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் மோரோவர் எனக்கு 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 ரொம்ப செலக்டிவான ஆத்தர்ஸ் தான் நான் படிப்பேன். ஸோ ஒன் ஆஃப் த திங் வந்து சுஜாதாவோட மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் ஐ லைக். எஸ்பெஷலி இந்த புக்கை வந்து நான் மேரேஜ்க்கு முன்னாடியும் படிச்சிருக்கேன், மேரேஜ்க்கு அப்புறமும் படிச்சிருக்கேன், இப்போ ரீசன்ட் டேஸ்லேயும் ஒன் மோர் டைம் படிக்கிறேன். ஸோ ஈச் டைம் when I'm reading this book, only one thing is going on my mind: why? ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் woman was kept in guilt all the time. ஸோ ஒன் ஆஃப் மை தோழர் வந்து ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக அனுப்பியிருந்தார். அதில் கோபிநாத் அவர் வந்து பேசியிருந்தார். லைக் நம்ம எப்போவுமே பெண்களை ஒரு கில்ட்லேயே வச்சுருப்போம். நீ ஒரு நல்ல அம்மாவா இல்லை, நல்ல மனைவியா இல்லை, நல்ல தங்கையா இல்லை, நல்ல அக்காவா இல்லை, நல்ல மருமகளா இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ நம்ம ஆண்களுக்கும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார். பட் வாட் ஐ சி, எஸ் அதுவும் நடக்குது, அது இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆண்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது ஈக்குவலின்னு பார்த்தோம்னா. பட் இந்த பெண்களோட விஷயத்தில் ஏன் இவ்வளோ பேசுகிறாங்க, ஏன் இவ்வளோ அதை எக்ஸாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, தி வென்ட் த்ரூ ஸோ மச். ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து இப்போ வரைக்கும் கேர்ள்ஸ் தி வென்ட் த்ரூ ரியலி ஸோ மச். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது மென் ஆர் உமன் இருந்தீங்க அப்படின்னா, ஃபீல் யுவர் செல்ஃப் ப்ரவுட். நம்ம எந்த விதத்துலேயும் யாருக்கும் நம்ம இது கிடையாது. எவ்வளவோ தாண்டி